ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் ஜெயரன், ஏஎம்எஃப்ஐ ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், க்ளோட்பிட் ட்ரேட். இதை பற்றி இந்த ஃபேக்கான வெப்சைட்டை பற்றி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வரீங்க. ஸோ செப்பரேட்டாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கான வீடியோ தான் இது. நெக்ஸ்ட் இந்த பசங்க என்ன நடந்தது நீங்கள் வந்து தமிழ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸை அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜாக வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ஸ் மெசேஜை ஃபுல்லாக கேளுங்க. எதுக்காக இதை கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்கும் இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது. ரொம்ப மோசமாக வந்து இந்த ஸ்கேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராப்ல வந்து நம்ம மாட்டாமல் இருக்கணும். சப்போஸ் மாட்டினாலுமே அது எப்படி கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பாருங்க. வாங்க இந்த பர்சனோட ஆடியோ வந்து கேட்கலாம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாங்க 10,000 போடும்போது அது ப்ராஃபிட் வந்துட்டே இருந்தது. அப்புறம் ஒரு 1 lakh வந்துச்சு. அப்ப நீங்க ஒரு 1 lakh போட்டீங்கன்னா உங்களுக்கு 2-3 lakhs எடுக்கலாம். நாங்க ஒரு 2 to 3 days கான்ட்ராக்ட் மாதிரி அப்படின்னாங்க. நாங்களும் சரி அந்த கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணோம் ப்ரோ. ஆனா சைன் பண்ணும்போது அதுல வந்து 20% டாக்குமெண்ட் சார்ஜ் எதுவும் நாங்க மென்ஷன் பண்ணல. அப்புறம் நாங்க ஒன்ஸ் சைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் நாங்க திருப்பி அதை வெரிஃபை பண்ணவே முடியல, லைக் ஓபன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு 11 lakh ப்ராஃபிட் வந்திருக்கு, இதுல வந்து புரோக்கரேஜ் சார்ஜ் நீங்க 30% கட்டணும் நாங்க. அப்புறம் நீங்க 30% கட்டிட்டீங்கன்னா நீங்க வித்ட்ரா பண்ணி ஃபுல் அமௌண்ட் எடுத்துக்கலாம். நாங்களும் அதை நம்பி 30% கட்டணும், 3 லட்சம் கிட்ட. அதுக்கப்புறம் மெயில் பண்ணிருந்தாங்க, ஆமா டாக்குமெண்ட் சார்ஜ் 20% கட்டணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம திருப்பியும் ஒரு 20% கட்டணும். அப்புறம் வந்து அந்த யூஎஸ் கரன்சி இந்தியன் கரன்சி சேஞ்ச் பண்ணதுக்கு அதுக்கு சார்ஜஸ் மொத்தமா 9 lakh வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 24 hours நான் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவேன் நாங்க. அப்புறம் நாங்க கேட்டக்கு 12 hours நாங்க. இன்னைக்கு சொன்னாங்க நீங்க இன்னும் 2,80,000 தந்தாதான் நாங்க 11 lakh உங்களுக்கு தருவோம் அப்படின்னாங்க. தெரிஞ்ச போச்சு. 2000 அது டாக்ஸ் நாங்க. அப்புறம் நாங்க இல்ல நாங்க கெட்டல, நாங்க 9 lakh தந்தோம்னா திருப்பி எங்களுக்கு தந்துருங்க, நாங்க ஆல்ரெடி நிறைய கடன் எல்லாம் வாங்கி ஜுவல்ஸ் எல்லாம் அடை வச்சுதான் தந்திருக்கோம் சொல்லி சொன்னோம். அவங்க அதெல்லாம் முடியாது, நீங்க டாக்ஸ் கெட்டுனாதான் நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுக்கலாமா ப்ரோ? ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராட், ஃபுல் ஸ்கேம். என்ன பண்ணுங்க, நீங்க ஆல்ரெடி சென்ட் பண்ணிக்கிற ஸ்கிரீன்ஷாட், அந்த அக்கவுண்ட் டீடைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு சைபர் கிரைம்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அது ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது அப்படி? ஆமா. நெக்ஸ்ட் மொபைல் நம்பரும் கொடுக்குறேன், அதுலயே நீங்க முடிஞ்சா கால் பண்ணி பேசுங்க. அவங்க கிட்ட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா நீங்க கால் பண்ணி பாருங்க. ரீசன்ட் பேமெண்ட்லாம் ஆல்மோஸ்ட் லாக் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் என்ன பண்ணுவாங்க தெரியல. நீங்க இப்போ சைபர் கிரைம் தான் போய் ஆகணும், வேற வழி இல்ல. இதுக்கப்புறமும் ஒரு ரூபா கூட சென்ட் பண்ணாதீங்க. இந்த டைம்ல எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஸ்கேம்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இப்பதான் ஒருத்தர்கிட்ட பேசுங்க, சேம் இதே சினாரியோ தான். என்னன்னா அவங்க வந்து மூவ் பண்ணது பாத்தீங்கன்னா மேட்ரிமோனி மூலியமா கான்டாக்ட் பண்ணி இது பண்ணிருக்காங்க. நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு வந்து அவங்களாதான் கால் பண்ணி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க 1000 இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம்னா எங்களுக்கு 2000 3000 வரும். அதுதான் ஸ்டார்டிங்ல வந்துட்டு கொடுப்பாங்க. நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாம டபுளா ட்ரிபிளா கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஆசை காமிக்கிறது. அவங்க எங்க கிட்ட நாங்க அக்ரிமெண்ட் சைன் ஆகும்போது 20% டாக்குமெண்ட் சார்ஜ் எதுவுமே அவங்க சொல்லவே இல்ல. ஆனா எனக்கு அபிஷியலா மெயில் வந்திருந்தது. அதுக்கப்புறம் நான் அது இதுக்கு மெயில் பண்ணி என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு, நீங்க என்னோட டாக்குமெண்ட் சார்ஜ், என்னோட அந்த வித்ட்ராவல் அமௌண்ட் எல்லாம் என்னோட ஒரிஜினல் பேங்க் அக்கௌண்ட் பண்ணுங்க, இல்ல லீகல் ஆக்ஷன் எடுப்பேன்னு. அப்படி எந்த ஒரு மெயிலுமே வரல, ஃபோர்ஸ் பண்ணல, அப்படியே இருக்காங்க. ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, பிளாக்ல பண்ண மாட்டாங்க, ஆன்லைன்லயே தான் இருப்பாங்க. நீங்க பேமெண்ட் பண்ற வரைக்கும் அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் இப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லா வாங்க தான் பாப்பாங்களே வச்சு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. இதான் அவங்க ப்ராசஸ் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக ஃபர்தர் இன்னொரு வீடியோ போடலான்னு இருக்கேன் பெருசா. உங்ககிட்ட இருக்கிற டீடைல் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நீங்க சைபர் கிரைமுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ண நான் உங்களுக்கு ஸ்டெப் பண்ண போறேன். சேம் அது ப்ராசஸ் பண்ணுங்க. முடிஞ்சா கால் பண்ணி பேசுறீங்க. சைபர் கிரைம் சொல்லலாமா? சொன்னாலும் நமக்கு நம்மளோட அமௌண்ட் கிடைக்கும். மேபி அவங்க ஹோல்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு ஆள் தான் இப்ப வந்து நம்ம மூவ் பண்ண முடியும், வேற யாருக்கிட்டையும் நம்ம போக முடியாது. நீங்க போலீஸ் கிட்டே போனாலுமே சைபர் கிரைம் தான் ஃபர்ஸ்ட் போக சொல்லுவாங்க, அவங்க கிட்ட தான் போய் ஆகணும். ஏன்னா ஃப்ராட் இந்த பினான்சியல் சைடுல தான நடந்தா அவங்க கிட்ட தான் போய். சைபர் கிரைம் இங்க இப்ப டைரக்ட் ஆபீஸ் போறதா இல்ல ஆன்லைன்லயே பண்ணுங்க. ஆன்லைன்ல தான் பண்ணணும். ஆன்லைன்ல பண்ணுங்க. உங்களுக்கு நியர்பை இருக்குதுன்னா நீங்க டேரக்டா போலாம்.
அதுவும் நீங்க அவங்க எடுத்துட்டு ஃபுல்லா வந்து வாட்ஸ்அப்லயே காண்டாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட இங்கிலீஷுமே எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஆமா ஒரு ப்ரொஃபஷனலா இல்ல. ப்ரொஃபஷனல் இருக்காது. அவங்க எல்லாம் இந்த எப்படின்னா இங்கிலீஷ் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் அந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாமே ஆமா. கிளியரா இருக்க மாட்டானுங்க. அது 2 நம்பர்ல இருந்து, ஒன்னு ஃபாரின் நம்பர், ஒன்னு இந்தியன் நம்பர். இந்தியன் நம்பர்ல இருந்து உங்களை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆமா. அதுக்கப்புறமா பேமெண்ட் ப்ராசஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபாரின் நம்பர்ல இருந்து மூவ் பண்ணுவாங்க. சரி பக்காவா பிளான் சரி. பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இது நீங்க ஒரு ஆல்மோஸ்ட் 8th 10th ஆளு சேம் சின்ன இருக்கா தான் எல்லாருக்குமே. இப்போ நாங்க மொத்தமா 9 lakhs கிட்ட போச்சு எங்களுக்கு. Okay. அவங்க அவங்க இன்னும் நீங்க 2.8 அனுப்புங்க, 2,80,000 அனுப்புங்க, நான் உங்க 11 lakh நான் அக்கௌண்ட்ல போட்டு நான் விடுறேன். கேக்குறேன், இப்போ 9 லேக் உங்களோட அமௌண்ட் உள்ள இருக்குல்ல, இந்த ஆமா 2 உள்ள லேக் எடுத்து இருக்குது. ரிட்டர்ன் பண்ணலாம்ல. ஆமா. ஏன் பண்ண மாட்டேன்? ஆஹ் நான் கேட்டேன் ஆல்ரெடி புரியல என்ன. அவனுக்கிட்டே பேசினேன். ஆஹ் சேம் இதே மாதிரி ஒருத்தர் ஓகே. மாட்டினாரு. அவர்கிட்ட பேசும்போது அது ம். ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எந்தெந்த சரி ஸ்டெப் சரி. என்ன பண்ணணும் எல்லாமே நான் கேட்டேன். கேட்டுட்டு ஓகே. இதுக்கு இவ்வளவுதான் சார்ஜஸ், நீ எப்படி இவ்வளவு எக்ஸ்ட்ரா பண்றீங்க அப்படின்ட்டு டீட்டெயிலா எடுத்து பார்த்தா அவங்க யூஸ் பண்றது எல்லாமே ஃப்ராடு, எல்லாமே ஃபேக். எனக்கு ஃபேக். ரெஸ்பான்ஸ் பண்ண ஆமா மாட்டான். யாரு மாட்டினாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ரிப்ளை பண்றான். என்ன பண்றதுன்னு ஆமா. தெரியல. நான் இப்ப லீகல் ஆக்ஷன் எடுப்பேன், அப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ம். நீங்க அவங்க நானும் கிட்ட வந்து நான் இந்த மாதிரி பண்றேன், இந்த மாதிரி பண்ண இப்ப சொல்லாதீங்க. ம். சரின்ட்டு இந்த ப்ராசஸ் நீங்க மூவ் பண்ணுங்க. அவங்க கிட்ட நார்மலா பேசினாருங்க. அமௌண்ட் வந்து பே பண்ண சொன்னா பே பண்ணாதீங்க. அரேஞ்ச் பண்றேன் அப்படி இப்படின்னு சும்மா கதை விடுங்க. ஓகே, இந்த ஆடியோ வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப பிளான் பண்ணி இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒத்த 2 பேர் இல்ல, நம்ம இது வரைக்கும் மொபைல் நம்பர்ஸே வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சைபர் கிரைம் வரைக்கும் போயிருக்கு. நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் போயிட்டு நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. சப்போஸ் நீங்க யாராச்சும் இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டி சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உடனே நீங்க எவ்வளவு பேர் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அப்பதான் அந்த ஸ்டெப் வந்து இன்னும் ப்ராசஸ் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபீல் பண்ணீங்க, இந்த மாதிரி வந்து ஏமாந்துட்டோம், இது எப்படின்னு ஒருத்தர்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து மூடி மறைக்க தான் பாக்குறீங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாதிரி மறைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து வளர்ந்துட்டே போவாங்க. ஸோ சீக்கிரமா போயிட்டு நீங்க உங்க கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்கமிங்ல இந்த மேட்ரிமோனி மட்டும் இல்ல, நிறைய பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிமோனி மூலியமா தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க இதுன்னு இல்லை, எங்கேயுமே வந்துட்டு நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் ஆகுதுனாவே அது வந்து ஸ்கேம் தான். அந்த மாதிரி வந்து யாராலையுமே வந்து சம்பாதிக்க முடியாது. பணத்தை ஆசை காமிச்சு உங்களை வந்து இந்த ட்ராப்ல விழ வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராப்ல போய் நீங்க வந்து மாட்டாதீங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஒரு குரூப்லாம் இருக்கும், கண்டிப்பா அதுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இந்த மாதிரி ஸ்கேம்ல வந்து மாட்டல சரி, பட் உங்களோட ரிலேட்டிவோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாருமே இந்த ஸ்கேம்ல வந்து மாட்டக்கூடாது. ஸோ இந்த வீடியோவை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்துட்டு நிறைய பேரை போய் ரீச் பண்ணும். ஏன்னா நான் இப்போ வீடியோ போட்டு எனக்கு ஒன்றும் ஒரு ஆறுதல்லாம் 2 பேரை வந்து நான் வந்து காப்பாத்திருக்கேன். 2 பேர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து பேசிருக்கு, நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கு. ஐ மீன் அந்த வெப்சைட்டோட லிங்க் மட்டும் தான் சென்ட் பண்ணிருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நேமை காப்பி பண்ணி கூகுள்ல போய் சர்ச் பண்ணிருக்காங்க. அதோட ரிவ்யூ வந்து எடுத்திருக்காங்க. ரிவ்யூ எடுத்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ரீசெண்டா தான் அப்லோட் பண்ணோம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்லயே வந்து வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோவை பார்த்த உடனே தான் இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஸ்கேம்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னையே வந்து அவங்க வாட்ஸ்அப்ல வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது, என்னை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ உங்களை எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணாலுமே நீங்க இந்த மாதிரி ட்ராப்ல வந்து மாட்டாதீங்க. நிறைய பேசுவாங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி எதுவும் நம்பாதீங்க. ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாமோ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டோ அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் யாருமே வந்து அட்வைஸே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி யூஎஸ் மாமா ட்ராமாவாக இருக்கட்டும், இல்லை அவங்க அண்ணனா இருக்கட்டும், அவங்க பெரியப்பாவாக இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், நீங்க வந்து நம்பாதீங்க. இது அவங்க வேணும்னா நம்பிக்கிட்டோம், உங்களுக்கு தேவையில்லை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட மேரேஜுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நம்மளோட மேரேஜுக்கு வந்து கேஷும் போய் வந்து நம்ம வந்து டபுள் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. அப்படி ஒரு பொண்ணே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ பி கேர்ஃபுல், ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க. இந்த மேட்ரிமோனி மட்டும் இல்லை, எந்த இடத்துலையுமே வந்து உங்களை வந்து ஸ்கேம் பண்றாங்கன்னு டவுட் இருந்தா கண்டிப்பா அதை ஒரு ரிவ்யூ வந்து செக் பண்ணுங்க. ஒரு 4 பேர்கிட்ட வந்து கேளுங்க, கேட்டுட்டு அப்புறமா அதை ஸ்டெப்பை வந்து எடுங்க. அகைன் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்போஸ் ஆல்ரெடி இந்த ட்ராப்லயோ இந்த ஸ்கேம்ல மாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸை நான் வந்து ஒரு ஆர்டிக்கலா மேக் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்டிக்கலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த மாதிரி நீங்க போயிட்டு ஆன்லைன்லயே வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை நான் நேராக போய் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க வந்து தாராளமா போகலாம்.
நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு ப்ரூஃபுக்கு வந்து எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. நீங்க எந்த பேமெண்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வைங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாதான் அவங்க அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் ஃபாஸ்டா பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க கண்டுபிடிச்சாலுமே அந்த பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்றதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இதை கேர்லெஸ்ஸா விடாம கண்டிப்பா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண வந்து பார்ப்போம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க போட்டோஸோ, அதே மாதிரி முக்கியமான விஷயம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களோட போட்டோ, ஃபேமிலி போட்டோஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க தான் நம்பி நான் உங்ககிட்ட வந்து காமிக்கிறதுமே வந்து பயமா இருக்குது. ஏன்னா எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஏமாந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ணும் போது என்னோட டீட்டெயில வந்து நான் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். போட்டோவா இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணணும் அவங்களுக்கு. நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ண ஏமாந்தேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோட டீட்டெயில் எடுத்து இன்னொருத்தர்கிட்ட வந்து ஏன் ஏமாத்த மாட்டாங்க? அதுக்கு டவுட்டா இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். நீங்க ஆல்ரெடி ஏமாந்தாலுமே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வச்சு இன்னொருத்தர் ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த பொண்ணு கிட்ட நம்ம வந்துட்டு நீ தானே நான் கன்ஃபார்ம் பண்ணணும், நீ ஏதாச்சும் ப்ரூஃப் அனுப்பு அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த பொண்ணோட ஆதார் கார்டை வந்து மார்ஃபிங் பண்ணி இந்த நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் அனுப்பியிருக்காங்க நிறைய பேருக்கு. ஸோ அப்போ எங்க ஒர்க் பண்ற அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு எங்கேயோ ஒர்க் பண்ற மாதிரி ஐடி கார்டெலாம் போட்டுட்டு இருக்க மாதிரி வந்து அனுப்புறாங்க. இதை வந்து மேபி ஈஸியா அவங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்தே கூட எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம்ல யாரோட ஐடியாவானா இருக்கலாம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணா எல்லாரோடுமே அவங்க லைஃப் ஸ்டைல வந்து ஷேர் பண்றாங்க. அவங்களோட எல்லா போட்டோஸும் வந்து அவங்க ஷேர் பண்றாங்க. எங்க ஒர்க் பண்றாங்க, என்ன பண்றாங்க, காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்றாங்கன்ற மாதிரி மொத்தத்தையுமே வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ அந்த டீட்டெயில வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களை வந்து நம்ப வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video by Vignesh Dhyalan and Universal Money Mart is for educational purposes only. Investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. Please verify official details before acting.